விஜய்க்கு பின்னாடி கூடக்கூடிய கூட்டம் தற்குறி கூட்டம், அது கொள்கையற்ற கூட்டம். எங்க பின்னாடி கூடக்கூடிய கூட்டம் தான் கொள்கை கூட்டம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிறுவுவதற்கு அவங்களோட கருத்துப்படி விஜய் கூட்டம்லாம் தற்குறி கூட்டம், எங்க கூட்டம் தான் கொள்கை கூட்டங்கிறத மீண்டும் மீண்டும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உதயநிதியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை டேக்கிள் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் அதிமுக டச் பண்ணால் வரும். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் இப்போ அண்மையில் கூட பாரதியார் மேடையில் ஏறி பேசினார். இந்த பாழடைஞ்ச திராவிட கட்டடத்தை, வார்த்தையை பயன்படுத்துங்க, ரொம்ப கூர்மையாக கவனிங்க, இந்த பாழடைஞ்ச திராவிட கட்டடத்தை இந்த ஆரிய கடப்பாறையை கொண்டு வீழ்த்துவேன், உடச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திராவிடம்ங்கிற கோட்பாடையே ஒழிப்பன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எதிர்த்து நம்ம பேசுவோமே. இன்னைக்கு அங்கங்கே வராங்க, திராவிடத்தை ஒழிப்பெல்லாம் வராங்க. சீமான் அவர்களே, உங்களால் திராவிடத்தெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு உதயநிதி பேசட்டுமே பார்ப்போம். இப்போ பிரச்சனை என்னன்னா, யாரை திட்டுனா தமிழ்நாட்டுக்குள்ள வண்டி ஓடுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி திட்டினா வண்டி ஓடும். பிஜேபி ஒன்றும் புனிதமான கட்சி, பிஜேபியை போய் ஆதரிங்க நீங்கள் யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ என்ன சார், 2026 யாருக்கான தேர்தலுமா? யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், யார் தமிழ்நாட்டு ஆட தகுதி வாய்ந்த ஒரு நபர் தானே பேசணும். இப்போ எதுக்கு அமித்ஷா எழுதுறீங்க, மோடி எழுதுறீங்க? டிவிக்கு பின்னாடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. அவர் நாஞ்சில் சம்பத் ஐயா வந்து சேர்ந்துட்டார் இல்லையா, அவர் போட்டு போயிட்டார். 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, வாட்டரும் கோழி பிராணி கொடுத்தா வந்துடுவானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் சிபிஐயின் தலைவர் மரியாதைக்குரிய டி ராஜா துக்ளக் மேடையில் பேசியிருக்கிறாரா இல்லையா? ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக போற்றப்படக்கூடிய, அறியப்படக்கூடிய மரியாதைக்குரிய பழக்கருப்பையா துக்ளக் மேடையில் பேசியிருக்கிறாரா இல்லையா? நினச்சி பாருங்க, ஒரு ஸ்பீக்கர் ஒரு மேடையில் நிற்கும் போது, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு பாரதியை பற்றி நான் பேசப் போகிறேன் என்று சொன்ன பிறகும் பாரதியாரை கேட்க வந்த கூட்டத்தை விட நாற்காலியின் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு அவர் பேசுகிறார். இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது திரு சீமான் அவர்களுக்கு. ஆனால் சொல்கிறாரு, ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், பாரதியாரை பற்றி சீமான் பேசுனதை இவங்களாம் அப்படி பார்க்குறாங்க. பட் சீமானுக்குள்ள சில அரசியல் கணக்குகள் உண்டு. 1000 இருந்தாலும் இதில் சில பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் உண்டு. அவருக்கு அது தெரியும். அதனால தான் அவர் அந்த இடத்தை சூஸ் பண்ணுறாரு. இன்னொன்று, விமர்சனம் வருவதை சீமான் விரும்புகிறாரு. அந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்துகிறாரு. பாழடைஞ்சு இருக்கக்கூடிய திராவிட கட்டடம்ன்றார். கிட்டத்தட்ட நான் அந்த திராவிட கட்டடத்தை பாழடைய வச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், திராவிட கட்டடத்தை பாழடைய வச்சுட்டேன். அவருடைய கான்செப்ட் அது உண்மையா பொய்யா, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறதெல்லாம் நமக்கு டிஸ்கஷனே கிடையாது. இல்லை என்ன வருதுன்னா, அவர் அந்த மேடையில் போய் பாரதியாரை புகழ்ந்து மட்டும் பேசினால் பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. அந்த மேடையில் போய் திராவிடத்தை விமர்சனம் பண்ணி பேசுனதுனால அது ஒரு வீரியமான ஒரு காட்சி பொருளாக மாறுது. இன்னொன்று, நடுநிலையாளர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுவான பார்வையாளர் கொண்டவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சீமானோட ஸ்பீச்சை பாராட்டுறாங்க. இப்போ அந்த அரெஸ்ட் வந்து, அந்த ஹராஸ்மெண்ட் வந்து தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். அவரை கைது பண்ணணுமா, முறையான முறையில் தெளிவான நடவடிக்கையின் அடிப்படையில் ஆதாரங்கள் மூலமாக கைது பண்ணிட்டு போங்க. யார் வேண்டாம்னு சொன்னால் மக்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எது உண்மை, எது பொய், யார் பண்ணுறது தப்பு, யார் பண்ணுறது சரி, யார் பேசுறது உண்மை, யார் பேசுறது பொய், இன்னும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முடிவு பண்ணிட்டு போகிறாங்க மக்கள். என்ன அவசரம்? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ சமீபத்தில் திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அப்படின்னும், தமிழ்நாட்டை நாங்கள் தலை நிமிர்வைப்போம் அப்படின்னு பல விஷயங்களில் சொல்லியிருந்தாரு. வானவில்லாம் வந்து தற்காலிகமானது, உதயசூரியன் தான் நிரந்தரமானது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நைட்டு வராது உதயசூரிய, நைட்லாம் வராதுல்லன்ற சொன்னேன். இது எப்படி சார் பார்க்குறீங்க? வானவில்ன்றது யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? இல்லை, அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பிளானிங்க்கு வந்துட்டாங்க.
இந்த கூட்டத்தை 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று இளைஞரணி கூட்டம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் ஏன் கூட்டுறாங்க, அதில் குறிப்பாக உதயநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி பேசியிருக்கிறாருலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இளைஞர்கள் கூட்டம் வந்து விஜய் பக்கம் தான் இருக்கு அது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க பக்கமும் இருக்கு, கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமா, இன்னொன்று அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டத்துக்கு நாற்காலிகளை ஏற்பாடு பண்ண ஒரு நபர் இருப்பார்ல, அந்த நாற்காலிகளை கொடுத்த அந்த வாடகை கொடுத்த அந்த நபரை வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் நாற்காலிகள்லாம் ரொம்ப சீராக இருக்குங்க, எந்த நாற்காலியும் உடையலைங்க, ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டிலாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கார்னராக டார்கெட்டடாக யாராக பேசுகிறாங்கன்னா கட்டாயமாக விஜய் தான் பேசுகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி கூடக்கூடிய கூட்டம் தற்குறி கூட்டம், அது கொள்கையற்ற கூட்டம். எங்கள் பின்னாடி கூடக்கூடிய கூட்டம் தான் கொள்கை கூட்டம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிறுவுவதற்கு அவங்களோட கருத்துப்படி விஜய் கூட்டம்லாம் தற்குறி கூட்டம், எங்கள் கூட்டம் தான் கொள்கை கூட்டங்கிறத மீண்டும் மீண்டும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க வெவ்வேறு மொழியில் பேசுகிறாங்களே ஒழிய, விஜய்ங்கிற பேரை உச்சரிக்கலையே ஒழிய அதைத்தான் பண்ணுறாங்க. இதுலேயும் சொல்லியிருந்தாங்க இது கொள்கை கூட்டம், கட்டுப்பாடான கூட்டம் அப்படிலாம் குறிப்பிட்டு. இன்னொன்று கூட என் நண்பர் சொல்லியிருந்தார், அவரை பெரியாருக்கு இணையாக வச்சு பேசுனதாகவும் சொன்னாங்க. யாருன்னா நம்ம உதயநிதி அவர்களா இல்லையே பெரியார் அப்படின்னா கூட நவீன பெரியாருக்கு இணையெல்லாம் வச்சு பேசுறதா. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணல இல்லையா, உதயநிதி அவர்களை தான் கம்பேர். ஏன் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து உங்களை கம்பேர் பண்ணிப்பீங்க, உங்களை சூப்பர் டூப்பர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. உங்களால் வந்து அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான திறன்கள் உங்கள்கிட்ட குறைவாக இருக்கிற போது நீங்களே உங்களை சுற்றிருப்பவர்கள்ட்ட நீங்கள் சூப்பர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா 3 விஷயங்களை திட்டமிட்டு இந்த முறை திமுக பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல கூட்டம் நல்ல கூட்டமானு கேட்டால் நல்ல கூட்டம். பிரியாணிலாம் வேறு லெவலில் போட்டுட்டாங்க, சூப்பரான ஒரு அந்த மெனுலாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல கூட்டம் தான். அதில் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. நம்ம திமுக கூட்டிய கூட்டம்ங்கிறது ஒரு நல்ல கூட்டம். குறிப்பாக சொல்லலாம், திமுக கட்சி ரீதியாக 29 மாவட்டங்கள் 91 தொகுதிகளில் இருந்து சுமார் 1,30,329 நிர்வாகிகள் வந்திருக்காங்க. கூட்ட அளவில் பார்த்தா ஓகே, பட் உங்கள் நோக்க அளவில் பார்த்தா நிறைய நமக்கு வந்து சந்தேகங்கள் வருது. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி அப்படிங்கிறீங்க. முதல்ல இங்கே எந்த ஷா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? எந்த ஷா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? எந்த ஷாவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஷாலாம் அந்த ஸ்வீட்டு கடையில் போனீங்கன்னா பாதுஷா விற்கும். அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஷா பாதுஷா தான். வேற எதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ அதிமுகக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அமித்ஷா அவர்களிடம் போய் மீட்டப் வச்சிருக்காங்க இல்லையா, அதை தொடர்ந்து வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அப்படி இல்லைம்மா. நான் ஒன்று ரொம்ப தெளிவாக நான் பார்க்குறேன். திமுக வந்து மைன்யூட்டாக ஒரு பாலிடிக்ஸை கையெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் குறித்து வாயை திறக்கிறது கிடையாது. குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் பிரதான எதிர்கட்சி யாருமா? அதிமுக தான். அப்போ அதிமுக குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக யாரும் ரிப்ளை பண்ணுவாங்க. அதிமுக வந்து சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க தெரியாதா, உங்களுடைய பட்டியல் தெரியாத பட்டியல் போடுவாங்க. அப்போ திமுக வர்சஸ் அதிமுகங்கிற இருமுனை போட்டு இன்னும் கூர்மை அடையும். உதயநிதியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை டேக்கிள் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் அதிமுக டச் பண்ணால் வரும். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இப்போ அண்மையில் கூட பாரதியார் மேடையில் ஏறி பேசினார். இந்த பாழடைஞ்ச திராவிட கட்டடத்தை, வார்த்தையை பயன்படுத்துங்க, ரொம்ப கூர்மையாக கவனிங்க, இந்த பாழடைஞ்ச திராவிட கட்டடத்தை இந்த ஆரிய கடப்பாறையை கொண்டு வீழ்த்துவேன், உடச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திராவிடம்ங்கிற கோட்பாடையே ஒழிப்பன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எதிர்த்து நம்ம பேசுவோமே. இன்றைக்கி அங்கங்கே வராங்க, திராவிடத்தை ஒழிப்பெல்லாம் வராங்க. சீமான் அவர்களே உங்களால் திராவிடத்தெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு உதயநிதி பேசட்டுமே பார்ப்போம். பேச மாட்டாங்க. ஏன்னா அங்கே தயாராக இருக்கிறாங்க பதில் கொடுக்கறதுக்கு. அந்த பதிலடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியாது. அப்போ ஒரு மாநில கட்சி எதிர்க்க அங்கேயும் துணிவு இல்லை. இப்போ விஜய் எடுத்துக்கோங்க, விஜய் டைரெக்டாகவே அவங்க பேசியிருக்கலாம், ஆனால் டைரெக்டாக அவங்க பேசலை, மறைமுகமாக பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் அப்படியே பூசி மொழுகிறாங்க. ரைட்டு, இதில் என்ன பியூட்டின்னா அவர் இன்னும் ரிப்ளைஸ் உடனே கொடுக்கலாம் போகிறது கிடையாது. அவரும் பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் மறைமுக ஏதாவது ஒன்று அப்படியே மொழிவிட்டு போயிடுவார். இப்போ பிரச்சனை என்னென்னா, யாரை திட்டுனா தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி ஓடுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி திட்டினா வண்டி ஓடும். இப்போ பிஜேபி ஒன்றும் புனிதமான கட்சி, பிஜேபியை போய் ஆதரிங்க நீங்கள் யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ என்ன சார், 2026 யாருக்கான தேர்தலுமா? யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர், யார் தமிழ்நாட்டு ஆள தகுதி வாய்ந்த ஒரு நபர் தானே பேசணும். இப்போ எதுக்கு அமித்ஷா எழுதுறீங்க, மோடி எழுதுறீங்க? 24 மணி நேரம் உண்மையிலேயே பத்திரிகையாளர் பண்ணி சொல்லுவார், திமுக காரங்க யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும்னா மோடிக்கு தான் கும்பிடணும், அமித்ஷாக்கு தான் கும்பிடணும். ஏன்? அவங்க திட்டம் இங்கே திமுகவோட வண்டி ஓடுது.
அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக கூர்மைப்படுத்த காரணம்னா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பத்தி பேசினா திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி திருப்பி அட்டாக் பண்ணும்போது உங்களால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாமக பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுகிறது, எல்லாரும் பேசுகிற போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிற சென்ஸ் வந்து திமுக கிட்ட இல்லை. அப்போ ஈஸியாக நீங்கள் யார் அடிக்க முடியும்? பிஜேபி அடிக்க முடியும். அமித்ஷான்னு பேசுவோம், ஷா வந்தாலும் பேசுவோன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைனா உடனே மத்திய அமைச்சரை போய் பார்த்துட்டு வரீங்க, இல்லை மோடியை பார்த்துட்டு வரீங்க. இவங்க குத்துறா மாதிரி குத்துறாங்க, அவங்க வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. சந்தேகம் நமக்கு வருது இப்போல்லாம் அடிக்கடி. அப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திமுக தன்னுடைய எதிரியாக பாஜகவை காண்பித்து, பாஜக தான் உண்மையான மக்களின் எதிரி, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரவுண்ட் என்னவோ அந்த ரியாலிட்டிக்கு மாறாக ஒரு விடயத்தை மாய பிம்பத்தை சித்தரித்து அதன் வாயிலாக தேர்தல் வெற்றியை அறுவடை செய்ய ருசித்து பார்ப்பதற்கு ஏங்கி கொண்டிருக்கிறது திமுக. ஏன் பார்வை அதுதான். அப்போ உண்மையான ரியாலிட்டி என்னவோ அதை பற்றி பேச மறுக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை அனுதினமும் பேசக்கூடிய கட்சிகள் இங்கே அல்ல, அவ்வளோ கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளுடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு முறை பதில் சொல்லியிருப்பாங்களா இவங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனை தான், நான் பிரச்சனை இல்லைன்னு மறுக்கலை. 24 மணி நேரமும் அதே பிரச்சனை. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற எந்த இந்துவாவது அங்கே போய் ஏற்ற வேணான்னு சொல்கிறானா, இல்லை ஏற்றுன்னு சொல்கிறானா, இல்லை ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறானா, இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது இஸ்லாமியர் யாராவது இது ஒரு பிரச்சனையாக கருதிக்கிட்டு இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே பிரச்சனைங்கிற மாதிரி தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையே திருப்பரங்குன்ற மலையில் போய் விளக்கேற்றுறது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் அவர் ஆரோக்கியமானதாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழர்கள், ரொம்ப தெளிவான சிந்தனை தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்லி ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே கிடையாது, ஆன்டி என்டிகே கிடையாது, ஆன்டி டிவிக்கு கூட இப்போ ரீசெண்டாக பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா, அவங்களையும் அவங்க பிஜேபியோட ஆளாக பார்க்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, டிவிக்கு பின்னாடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. அவர் நாஞ்சில் சம்பத் ஐயா வந்து சேர்ந்துட்டார் இல்லையா, அவர் போட்டு போயிட்டார். 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. குவார்ட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா வந்துடுவானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி திட்டுறாரு, திமுக கூட கூட்டம் வந்து குவார்ட்டரும் கோழி பிரியாணிக்குன்னு சொல்கிறாரு. அது ஐயாவோட பேச்சு நகைச்சுவையானது தான் வச்சுக்கோங்களேன். சிக்கல் என்னன்னா, திமுகவோட நோக்கம் என்ன, நீ யார் எதிரியாக தீர்மானித்து வேலை பார்க்குறங்கிறது தான் இங்கே சிக்கல். அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் தேவை. அந்த பாதுகாப்பாக நடங்கிறது என்னென்னா ஆன்டி பிஜேபி. அங்கேயே நின்றுவோம், இதை தாண்டி விமர்சனம் பண்ண வேணாம். ஏன்னா பதில் கேள்வி வந்துடும்ல. இப்போ அதிமுக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்க மேலே அவங்களாம் வந்து அவனும் ஆட்சி தர முடியாது. இதில் என்ன பியூட்டி தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போது என்ன பேசினார், திமுக காரரோட நம்ம ஆட்சியை குறை சொல்லவில்லை, அவங்க சொல்கிறது ஒன்றே என்ன, நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோன்னு. ஆனால் உண்மையிலேயே முக ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா, அன்றைய ஆளுநர்கிட்ட போய் மனு தான் கொடுத்தாங்க. இவங்க தான் ஆளுநரை ஆளுநர் இருக்கிறது இவங்க தான், ஆளுநர் மனு கொடுக்குறது இவங்க தான். ஆளுநர்கிட்ட போய் கொடுத்துட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸ் இருக்குதுலாம் சொன்னாங்கல்ல. நீங்களா எங்கே போனீங்க? திமுக என்ன பண்ணுச்சு திமுக? அப்போ அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, திமுகவே குறை சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்க குறை சொல்லலைன்னா, இப்போ எடப்பாடி அவுத்து விடுவார். கேஎன்ஆர் மேலே எவ்வளோ ஊழல் இருக்குது, 10 ரூபா செந்தில் பாலாஜி என்ன ஆனார், அடுத்தடுத்த மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிற வழக்குகள் என்னென்ன இப்படின்னு ஒவ்வொன்றா பேசினாருன்னா திமுகவால் தாங்கவே முடியாது. ஐயோ 4.5 வருஷத்தில் நம்ம பண்ணதை ஒட்டுமொத்தமாக பட்டியலிட்டால் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம அமைதியாக வாசிப்போம், அமைதியாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு அதிமுகவையோ அல்லது மற்ற கட்சிகளை எதிர்ப்பதற்கு நேரடியாக எதிரின்னு சொல்ல துணிவில்லை. அப்படி துணிவில்லாதன் காரணமாக ஆட்டத்திலே இல்லாத பாஜக கூட்டு வந்து பூச்சாண்டி காட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக வந்து வலுவாக இல்ல, பலவீனமா இருக்கு, அவங்களையே நாங்க விமர்சிக்கணும் அப்படின்னு. பாஜக வந்து அவ்வளவு வலிமையா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும்ல. பாஜக வலிமையா இருக்கா? இப்ப நீங்க கொள்கை பிடிப்போடு இருக்கிறன்னு நீங்க பேசுறீங்க. கொள்கை பிடிப்போடு பெரியாருடைய இன்னொரு வடிவம் தான் உதயநிதினு சொல்றீங்க. எப்படிங்க அப்படிலாம் உறுதி நீங்க வந்து உங்களை ஏத்துக்கிற முடியும், பேச முடியும்? தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுக்க இப்ப வந்து பாஜக வந்து வலுவடையுது இல்லையா? இப்ப சமீபத்துல பீகார் தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்போ திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது போல தமிழ்நாட்டுல அவங்களால கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கால் ஊன்ற முடியாது.
அதற்கான பெரியாரோட தடி மாதிரி ஒன்று வச்சிருப்பார் தெரியுமா, பார்த்தீங்களா? பெரியார் தடி வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி பாஜகவின் தடி தான் இன்னைக்கு திமுகவாக இருக்குது. விமர்சனமே அதுதானே. பாஜகவின் தடியாக திமுக வெவ்வேறு வடிவங்களில் செயல்படுகிறதுங்கிறது விமர்சனம் தானே இன்னைக்கு இருக்குது. நான் சொல்லலை, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஒரு முழக்கம் வச்சாங்க, ஆளுது தமிழ்நாட்டை பாஜக ஸ்டாலின் வழியே ஆளுது அப்படின்னாங்க. அவங்களுடைய முதலாளித்துவ கொள்கையும் பொருளாதார கொள்கையும் தான் இவங்களுக்கும் முதலாளித்துவ பொருளாதார கொள்கை, வேற எந்த மாறுபாடும் கிடையாது. அவங்களுக்கும் தமிழ் இருக்கக்கூடாது, இவங்களுக்கும் தமிழ் இருக்கக்கூடாது. ஆனால் வெவ்வேறு வடிவத்தில் பேசுவாங்க. தமிழ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அன்னை தமிழ் அச்சனைன்னு சொல்லுவாங்க. உள்ள போய் பாருங்க, தமிழே இருக்காது. நான் சொல்லலை, கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் சொல்றாரு. அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் சொல்றாரு, கோயிலுக்குள்ள தமிழ் இல்லையா, நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்கிறாரு. சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அதுக்கு திட்டு வாங்கியிருக்கிறாரு. 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கு, சேகர்பாபுக்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும். அப்போ நடக்கிறது என்ன? யாரோட ஆட்சி? இந்த பக்கம் புதிய கல்விக் கொள்கை வேணும்னு அவன் சொல்றான், நீங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை உருவிதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன். உங்களால் மறுக்க முடியுமா? வாங்க பள்ளியில் தூரம் போய் ஆய்வு பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி நேரடியாக ஆளலையே தவிர அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, நாங்கள் உங்களை எதிர்த்துக்கிறோங்க அப்படின்னு போகிறாங்க. வேற ஒன்றும் பெரிய இப்போ பிஜேபி நேரடியாவது அதிமுகவோட அலையன்ஸ் வச்சு முடியாது, இவங்க பண்ணுறாங்கலாம் செக் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா கண்ணுக்கு இதில் தெரியுது என்ன பண்ணுவாங்க, பண்ண முடியாதுன்னு. இவங்க தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஏன்? அவங்க மறைமுகமான ஒரு டீலிங்கில் இருக்கிறான்ற விமர்சனம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு வகையில் விஜய் சொல்கிறத இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது, இப்போ ரீச் ஆகுது. ஏற்கனவே பல பேர் சொன்னது தான், விஜய் ஒரு ஸ்டாரு, அதனால் இன்னும் போய் ரீச் ஆகுது. அப்போ திமுகவுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இந்த கூட்டமே அச்ச உணர்வின் வெளிப்பாடு தான். கூட்டத்தை காமிக்கணும், எதிரியாக பிஜேபி மட்டும் சொல்லிடணும், மற்றவங்கள பற்றி பேசவே கூடாது. இதுதான் அவங்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தின் நோக்கம். மற்றபடி கொள்கையோ கோட்பாடோ அதனால் நமக்கு பெருசாக தெரியல. அதில் இப்போ அடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக்னுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சீமான் அவர்களை பாராட்டியிருக்காரு. திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலாக சீமான் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? திடீர்னு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்பாக கூட ஏதோ பாராட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு பெரியாரை விமர்சனம் பண்ணதுக்காக அவர் பாராட்டினாரு. இப்போ பாரதியாரை பற்றி ஒரு மேடையில் பேசியிருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு வாரமாகவே அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு. ஆக்சுவலி எப்போ பேசினார்? 3 days 4 days பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி என்ன 15, அன்றைக்கி தான் பேசினார். 4 days பிஃபோர் தான் பேசுகிறாரு. இப்போ எல்லாருக்குமே பாரதியாரை பிடிக்கும். இன்னொன்று, எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்கணும், எல்லாருக்கிட்டையும் எல்லாமே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிற வார்த்தை புரியுது இல்லை? இப்போ பாரதியார்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை பிடிச்சா நான் எடுத்துப்பேன். ஐயா பெரியார் அவர்கள் இருக்கிறாங்களா, எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சது இருந்தால் நான் எடுத்துப்பேன். அண்ணன் அம்பேத்கராக இருக்கட்டும், வேறு யார் வேணா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான், யாராக வேணா இருக்கட்டும் நான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பாரதியார் ஒரு பொதுவான ஒரு முகம் அப்படின்னு மாறி இருக்கிறாரு. உண்மையிலேயே பாரதியார் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த சாதிக்காரங்க, நம்ம வெளிப்படையாகவே சொல்லணும்னா, பார்ப்பனர்கள் பாரதியாரை இழித்தும் பழித்தும் தான் பேசினாங்க. பாரதியாரை மிக மோசமான முறையில் தான் எள்ளி நகையாடினாங்க. இவர் ஒரு பார்ப்பன துவேஷி, ராஜ துவேஷி, இந்து துவேஷி, இஸ்லாமியர்கிட்ட போய் டீ வாங்கி குடிக்கிறாருன்னு பேசினாங்க. இந்த மாதிரியெல்லாம் பாரதியார் பார்ப்பனர் எதிர்ப்பை சந்தித்த பாரதியாரை இன்று யார் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சுருங்கி போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அதன் பிறகாக வந்த திராவிட இயக்கத்தவர்கள், அதன் பிறகாக வந்த எல்லாரும் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இவ்வளோதான் இருக்குன்றதுனால பெரியார், அம்பேத்கர், அப்புறம் மற்ற தமிழ்நாட்டு தலைவர்களோடு முடிச்சுக்கிட்டாங்க. முக்கியமாக அண்ணா மற்றவங்களை வைக்கிறதுக்கான இடமும் அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கான நேரமோ தடமோ அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொன்று, அவங்க சில விஷயத்தை முரண்படுறதுனால தூக்கி தள்ளி வச்சாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பார்ப்பனர்கள் அவங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பாரதியார் இருந்திருந்தால் இன்றைக்கும் பார்ப்பனர்களுக்கு எதிராகத்தான் இருந்திருப்பார். 39 வயதில் மடிந்த பாரதியார் தன் வாழ்நாள் முழுக்க சமத்துவத்துக்காகத்தான் போராடினார், தீண்டாமை எதிர்த்தார். அவர் ஒரு முழுமையான ஒரு சாதி எதிர்ப்பாளர்னா நிறைய விதங்கள் இருக்குன்னு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதி எதிர்ப்புக்குன்னு சில கூறுகள் இருக்கு. நான் சாதி பார்க்கலங்க,
நான் மட்டுமா பூணூல் போட்டுக்கணும், இன்னொருத்தருக்கு நான் பூணூல் போட்டுக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் அவரால் செய்யப்பட்ட ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி பூணூல் அறுக்கிறது ஒரு புரட்சினா அன்றைக்கி இன்னொருத்தருக்கு பூணூல் மாற்றுறது புரட்சியாக இருந்திருக்கலாம். கால கண்ணாடி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. அந்த காலத்தில் கண்ணாடி கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான். அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு, தட்ஸ் ஃபைன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்காக போய் நோண்டி அப்படி துளாவி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், அவர் ஒரு இந்து துவேசி, அவர் வந்து ஒரு இந்து வெறியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நீங்கள் குடும்ப செய்யக்கூடிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த நபர்கிட்ட 10 ஆண்டு காலமாக கூடவே இருந்து கனக சுப்புரத்தினம் என்ற தன்னுடைய பெயரை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஏன் மாற்றிக்கிட்டாரு? அப்போ அவர் இந்து மத பிரியரா? அவர் தான் பாடினார். ஒரு காலத்தில் திராவிடத்தையும் ஏற்றுக்கிட்டவர் பிற்காலத்தில் தானே மாறுறாரு. ஓகே, நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம் டேரெக்டாக. சீமான் விஜில் அப்படிங்கிற அமைப்பில் பேசியிருக்கிறாருமா. இந்த விஜில் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ப்ரோ ஹிந்துத்துவா அல்லது ப்ரோ ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறவங்க, அது ஒன்றும் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுக்கருத்து ஆக்களை கூப்பிட்டு பேச வைக்கிறத சில வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. துக்ளக் மேடை, துக்ளக் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு பத்திரிகையாகவே இருந்தாலும் அது ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டுடைய ஒரு பத்திரிகை, ரைட்டா? அந்த மேடையில் தமிழ்நாட்டின் முக்கியமான ஆளுமைகள் பேசியிருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கும் சிபிஐயின் தலைவர் மரியாதைக்குரிய டி ராஜா துக்ளக் மேடையில் பேசியிருக்கிறாரா இல்லையா? ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக போற்றப்படக்கூடிய அறியப்படக்கூடிய மரியாதைக்குரிய பழக்கருப்பையா துக்ளக் மேடையில் பேசியிருக்கிறாரா இல்லையா? பேசியிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மேடையை போய் பகிர்ந்துக்கும் போது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தலைப்புகளில் பேசுறதுக்கு வந்து ரொம்ப வாடிக்கையான ஒன்று. அப்போ விசில் அப்படிங்கிற அமைப்பு பாரதியார் பர்த்டே வருது, பாரதியார் கொள்ளு பேர் இருக்கிறார், ஒரு கூப்பிடுறாரு, சரிப்பா வரம்பா, நான் பாரதியாருக்காக பாகிஸ்தான் கூட வந்து பேசுவோம்பா வரம்பான்னு அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அது ஒன்றும் ஒரு தப்பான ஒரு ஆக்டிவிட்டியாவோ அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறான்ற மாதிரி நான் பார்க்கல. இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு பேசின ஒரு மணி நேரம் ஸ்பீச் இருக்குல்ல, நான் அப்புறம் பொறுமையாக தான் கேட்டேன். அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி இருந்துச்சு. அந்த பேச்சினுடைய வீரியமாக இருக்கட்டும், அழுத்தமாக இருக்கட்டும், அந்த ஏற்ற இறக்கமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மேடை பேச்சில் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச சமகாலத்தில் இன்றைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் லீடர்ஸில் சீமானுக்கு நிகர் இன்றைக்கி யாரும் கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு 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 ஸ்பீச்சை வந்து திரு சீமான் கொடுக்குறாரு. இன்னொன்று என்னென்னா அது இம்பேக்டை அவர் ஏற்படுத்துகிறாரு. நினச்சி பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் ஒரு மேடையில் நிற்கும்போது, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு, பாரதியை பற்றி நான் பேசப் போகிறேன் என்று சொன்ன பிறகும் பாரதியாரை கேட்க வந்த கூட்டத்தை விட நாற்காலியின் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு அவர் பேசுகிறாரு. இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது திரு சீமான் அவர்களுக்கு. ஆனால் சொல்கிறாரு, ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருமா. இப்போ சீமா மேலே இருக்க வேண்டிய விமர்சனங்கள் என்னென்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னலாம் பார்த்தீங்க சமூக ஊடகத்தில்? அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் ஏன் வந்து பாரதியாரை பற்றி எங்கே கூப்பிட்டாலும் போய் அங்கே போய் பேசிடணுமா? ஏன் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசுகிறாரு? ஓகே, அது ஒன்று. அப்புறம் இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிநபராக பாரதியார்கிட்ட வந்து எனக்கு வந்து ஏற்றக்கூடியது இருக்கும், எனக்கு வேண்டாத சில விஷயங்களும் இருக்கும். அது தனிநபராக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக அங்கே ஏன் போகணும் அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது. ஓகே, இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு கட்சி நிகழ்ச்சியா? இல்ல, அவர் கட்சியின் தலைவரா அங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேட்டர் என்னன்னா, அது வந்து என்ன நிகழ்ச்சின்னு நம்ம பார்க்கணும். அந்த நிகழ்ச்சி பாரதியாரினுடைய பிறந்த நாளை ஒட்டி நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அவர் போய் பேசுகிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், பாரதியாரை பற்றி சீமான் பேசுனதை இவங்களாம் அப்படி பார்க்குறாங்க. பட் சீமானுக்குள்ளே சில அரசியல் கணக்குகள் உண்டு. 1000 இருந்தாலும் இதில் சில பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் உண்டு. அவருக்கு அது தெரியும். அதனால தான் அவர் அந்த இடத்தை சூஸ் பண்ணுறாரு. இன்னொன்று, விமர்சனம் வருவதை சீமான் விரும்புகிறாரு. விமர்சனம் வர தான் தான் வளருவன்னு அவர் நம்புகிறாரு. அது வந்து தொடர்ச்சி நடந்துக்கிட்டும் இருக்குது. அவரோட பார்வையில் என்ன, பார்ப்பனர்கள் நம்மளை தேடி வருவாங்க, அவங்க ஒரு கட்சியால் முழுமையாக ஒதுக்கப்படுறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்கன்னும் போது நம்மளை தேடி அவங்க வருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு பாரதியார மேடையில் ஏறும்போது அஃப்கோர்ஸ் அவங்களோட பார்வை நம்ம மேலே விழுன்னு அவர் நம்புறாரு. அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து தனக்கு வரணும். சமூகத்தின் வாக்குகள்ன்றது ரெண்டாவது. அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்க பார்வை ஒரு நாள் யார் மேலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு? பொதுவாக ஆன்டி டிஎம்கேனா ஒன்று ஜெயலலிதா அம்மையார் பக்கம் போவாங்க, இல்லைனா வந்து பிஜேபி பக்கம் போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு எந்த விதமான தத்துவமாக இருந்தாலும்
சரியான விஷயத்தை பேசுகிறவங்க பக்கம் போகலான்ற சிந்தனையோ அல்லது அந்த மனப்போக்கோ பெருசாக அந்த பார்வையாளர் மத்தியில் கிடையாது. அப்போ அதை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அதை பயன்படுத்தலாம்னு திரு சீமான் நம்பி இருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இப்போது சீமான் பேசினா அந்த மேடை ஆர்எஸ்எஸ் மேடையா இல்லை மற்ற மேடையா அப்படிங்கிறத தாண்டி பாரதியாரை வச்சு அவர் ஆன்டி பெரியாரையும் ஆன்டி திராவிடியன் மூமெண்ட்டையும் பேசுனது தான் அவங்களுக்கு அங்கே சிக்கலே. அவங்க பாரதியாரை பற்றி பேசுகிறது அவங்க சிக்கலே கிடையாது. அங்கே போய் திராவிட எதிர்ப்பை பேசுகிறாரு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு சிக்கலாகப்படுது. தலைப்பு என்ன கொடுத்தாங்க? பாரதி கண்ட வந்தே மாதரம். ஏதாவது பேசினாரா பார்த்தீங்களா? வந்தே மாதரம்னு பேசினாரா? அதாவது பாரதியார் என்னென்ன பேசினாரு? இப்போ பெரியாருக்கு அகைன்ஸ்டா வந்து அங்கே பேசினாதான் அங்கே கைத்தட்டல் அதிகரிக்கும் அப்படின்றதுனால தான் அங்கே பெரியாருக்கு அகைன்ஸ்டா அங்கே பேசியிருக்காரு. ஆன்டி திராவிடன்றது தான் சீமானோட கான்செப்டா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அங்கே திராவிடத்தின் மூலமே பெரியாரா தான் இருக்கிறாரு. திராவிடத்தை உருவாக்கினதும் பெரியாரா தான் இருக்கிறாரு. அப்படின்னும் போது இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள சமத்துவத்தையும் சாதி ஒழிப்பையும் தீண்டாமையும் பெரியாருக்கு முன்னாடியே இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்கன்றத வலியுறுத்தக்கூடிய களமாக அதை மாற்றிக்கிறாரு. நினச்சி பாருங்க, அங்கே உட்கார்ந்து கேட்டவங்க 50 பேர்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க ஒரு 5 லட்சம் பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறான், தப்புன்றான், சரின்றான். விவாதத்துக்கு அதை சீமான் வந்து உருவாக்குறாரு. அப்போ அது வந்து திரு சீமான் விரும்புகிறாரு. நான் விவாத பொருளாக இருக்கிறனால தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்றாரு அவர். அது கருத்திலேயே போகுது. அது வரைக்கும் ஆரோக்கியமானது. அது வந்து ஐடியாலஜிக்கலாக பேசுகிறாங்க, இது சரி இது தப்பு. இப்போ என்ன விமர்சனம் வருதுன்னா, அவர் ஆரிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துறான்ட்டாருங்க. அப்போ ஆரியத்துக்கு ஆதரவா போறாருங்கன்றது. இப்போ என்ன ரொம்ப சிம்பிள். தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்க முதல் எதிரியாக ஆரியத்தை தான் வைக்கிறாங்க. ஏன்னா ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நம்முடைய பாடல்களே பாடுகிறது. அப்போ தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரியாக முதன்மை நிராகரிக்க வேண்டிய ஒரு சக்தியாக இருப்பது இந்திய அளவில் சரி தமிழ்நாடு அளவு சரி எல்லாருமே பேசுனது பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆரியம் தான். ஆரியத்துக்கு எதிரான போர் தான் தமிழ் தேசிய போர் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விவகாரம். ஒன்றும் மாற்றுக்கத்தில் ஒன்றும் கிடையாது. இப்போது 2009க்கு பிறகான காலகட்டத்தில் இவங்க ஆரிய எதிர்ப்பு பேசினாங்க. ஆனால் ஆரியத்தின் கைக்கூலியாக இருந்துட்டாங்க. யார்? திராவிடம். அப்போ இவங்களை சேர்த்து வீழ்த்துறது தான் ஒரே வழி அப்படிங்கிறதுக்காக திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு பாங்கு தமிழகத்தில் உருவானது. எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற பலரும் திராவிடத்தை எதிர்க்கலாம் இல்லை, அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்லிப்பாங்க. நான் திராவிடத்தை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாங்கு வேறு, ரெண்டுமே ஒன்று இல்லை, அதுக்குள்ளே இது அதோட வேறு இதோட வேறுன்னு பேசிப்பாங்க, அதெல்லாம் வேறு. பட் சீமான் வந்து கிளியராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாரு. அது சரியோ தப்போ, இதான் என் ஸ்டாண்டு, நான் 2 பேருமே எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேடைங்கிறது பாரதியாரோட மேடை. அந்த மேடையில் போய் தன்னால் என்ன மேட்ரை பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த மேடையில் போய் அவர் வந்து இந்துத்துவத்தை எதிர்த்து பேசணும், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசணும், சங்கிகளை எதிர்த்து பேசணும், நீ எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். பட் அவருக்கு என்ன தேவை, அதானே அவர் பண்ண முடியும். திமுக மேடையில் ஏறின எத்தனை திராவிட இயக்க தோழர்கள் அது திமுக விமர்சனம் இருக்கிறவங்க திமுக திட்டி பேசியிருப்பீங்க? என்னால் பேரோடு சொல்ல முடியும் யாரெல்லாம் மேடையில் இருந்தாங்க, நான் பேரோடு சொல்லுவேன். அது தப்பாயிடும். அப்போ உங்களால் திமுக திட்ட முடியுமா? அந்த மேடையில் ஏறி திட்ட முடியாது. ஏன் திட்ட முடியாது? சபை நாகரிகங்கிறது நீங்கள் கடந்து போகிறீங்க, அவ்வளவுதான். அந்த மேடைக்கு சப்ஜெக்ட் அதை பேசிட்டு கடந்து போகிறீங்க. அப்போ அதுதான் சீமானும் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடியது என்ன, அந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்துகிறாரு. பாழடைஞ்சு இருக்கக்கூடிய திராவிட கட்டடம்ன்றார். கிட்டத்தட்ட நான் அந்த திராவிட கட்டடத்தை பாழடைய வச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், திராவிட கட்டடத்தை பாழடைய வச்சுட்டேன். அவருடைய கான்செப்ட் அது உண்மையா பொய்யா, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறதெல்லாம் நமக்கு டிஸ்கஷனே கிடையாது. அந்த திராவிட கட்டடம் பாழடைஞ்சு போச்சு, அதை இந்த ஆரிய கடப்பாறை கொண்டு குத்தனா உடஞ்சிருன்றாரு. நீ இவ்வளவு நாளா அந்த ஆரிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்த. நான் இதுலதான் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப ஆரியம்ன்றது சாதியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. இப்போ திமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முன்னாடி சீமானவர்கள் வந்து பிஜேபியினுடைய பி டீம் சொன்னோம், அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு கேள்வி என்னன்னா, ஆரியங்கிறது ஒரு கத்தி, ஓகேவா? அந்த கத்தி எடுத்து இவ்வளவு நாளா அது கத்திங்க, அது ரொம்ப மோசங்க அப்படின்னு பேசி அதோடவே உறவாடிக்கிட்டு இருந்தியே, இன்னும் அதை வச்சே காலி பண்ணுறேன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து காலி பண்ணுறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன, இவங்களை வச்சுதானே நீ இவங்களை எதிர்க்கிறன்ற பேரில் தானே நீ வந்த. ஆனால் அவங்கள எதிர்க்கலை, உண்மையாக அவங்கள எதிர்க்கலை, நீ ஏமாத்திட்ட. அப்போ அவங்கள வச்சு நான் உன்னைய முடிக்கிறான்னு முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி. இது நான் அப்படி தான் பார்க்குறேன். இதுக்காகவே அவர் வந்து பிஜேபி ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, ஆர்எஸ்எஸ் ஆயிட்டாரு, கைக்கூலி ஆயிட்டாருன்னு பேசுறதுங்கிறது
அவரவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்காக அரசியலுக்காக அவங்க பேசி தான் ஆகணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன். மறுநாளே அவர் என்ன பேசுகிறாரு, முருகனும் சிவனும் இந்துன்னு எமன்டா சொன்னான் அப்படின்னு கேட்குறாருல. நீங்கள் உண்மையிலேயே ஆரியத்துக்கு எதிராக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இவ்வளோ பொங்குறாங்கல்ல, ஏன்னா அங்கே போய் திராவிடத்தை எழுத்தி பேசிட்டு வரலாம் பேசுகிறாங்கல்ல. நீங்கள் திராவிடம் தானே பேசுகிறீங்க. எஸ்வி சேகரையா மேடை ஏற்றுனீங்க? அவர் திராவிடரா? எஸ்வி சேகர் அப்பா பேரை நீங்கள் வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் போராடினீங்களே, அவர் திராவிடரா? அப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் வந்து எஸ்வி சேகரோடைய அப்பா வந்து நாடகத்துறையில ஏதோ சாதனை பண்ணிருப்பாரு, அதனால அவங்க பேர் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல பேர் சாதனை பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்க பேர்லாம் வைக்கல? எஸ்வி சேகர் தான் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணணும், அவர் பிரச்சாரம் பண்ண தான் நான் ஜெயிப்பேன்னு ஏன் இவர் சொல்லணும்? ஏன் அங்கே ஆரிய பாசம் வந்துட்டு போதும் அவங்களுக்கு? சரி, திமுக முதல்ல பாரதியார் ஏற்கிறது இருக்குதா? நீங்கள் சொல்லுங்க. சீமான் ஏற்றுக்கிட்டாரு திட்டாருன்னு சொல்றீங்கல்ல, திமுக பாரதியாரை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? நீங்கள் சொல்லுங்க. ஏற்கிறாங்க. அப்புறம் திமுக வந்தா தக்காளி சட்னி, இவருக்கு வந்தா ரத்தமா? என்ன கதை இது? இயக்க தோழர்கள் தான் இருப்பாங்க. இப்போ அருள்மொழி இருக்காங்களா, ரியாக்ட் பண்ணுறாங்க. ஐயா சுபவியா ரியாக்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. விசிகால சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. வித்தியாசமான ஒரு அமைப்பு கட்சி. இப்போ சிக்கல் என்ன வருதுன்னா, அவர் அந்த மேடையில் போய் பாரதியாரை புகழ்ந்து மட்டும் பேசினால் பிரச்சனையே உங்களுக்கு கிடையாதுமா. அந்த மேடையில் போய் திராவிடத்தை விமர்சனம் பண்ணி பேசுனதுனால அது ஒரு வீரியமான ஒரு காட்சி பொருளாக மாறுது. இன்னொன்று, நடுநிலையாளர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுவான பார்வையாளர் கொண்டவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சீமானோட ஸ்பீச்சை பாராட்டுறாங்க. அற்புதமான ஒரு உரை, மிக அருமையான ஒரு உரையாக இருந்துச்சு. அவருக்கு தெரியுது ஒரு மேடை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு. அவர் பேச பேச பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாரதியை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட அல்லது பாரதியை முழுசாக ஏற்றுக்காதவங்க கூட இதுக்காக ஏற்றுக்கணும் நான் பாரதின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா, பேசிகிட்டே இருக்கும்போது சொல்லுவார், தமிழ்நாட்டில் ஒருத்தன் வீட்டில் கூட தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் ஒருத்தன் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை காட்டுறா பார்க்கலாம், ஒரு பெண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டுறா பார்க்கலாம். ஒருத்தன் தாண்டா பாரதி, ஒருத்தன் தாண்டா அங்கே பெண்ணை உட்கார வச்சான், அங்கே நினைச்சுரா பெண்ணையும் அப்படின்னாரு. அந்த அந்த நான் வந்து நார்மலாக சொல்கிறேன், அவர் ஸ்பீச் வேணால் போட்டு காமிக்கலாம் டைம் இருந்தால். அந்த பகுதி இருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து ஒரு ட்ரெமண்டஸான ஒரு ஏரியா. அந்த உடல் மொழியோட அந்த ஒரு நேர்த்தியோட சொல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்குல்ல, அதான் சீமான் அடிச்சுக்கவே முடியாது. பேயடி அடித்தார் சீமான் அன்னைக்கு. அப்போ அதை வந்து அவங்க எதிர்பார்க்காததன் காரணமாக அவங்களால என்ன பண்ண முடியுது, விமர்சிக்கலாம். ஆர்எஸ்எஸ்காரர், ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி, 90% என் கட்சியில் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொன்னது யாரு? இன்றைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். இந்துக்கள் கிடையாதுங்க, திராவிடர்கள் சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய யாருமே இந்துக்கள், எல்லாரும் தமிழர்கள் சொல்லக்கூடிய கட்சி எது? நாம் தமிழர் கட்சி, சீமானும். அவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறுவாங்க? சரி, இப்போ ஆடிட்டர் வந்து குருமூர்த்தி கிட்ட வந்துடும். அவர் வந்து திமுகவுக்கு சவாலாக இருக்கிறாரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதுக்கு வந்துடும். திராவிடத்துக்கு சவாலாக இருக்கிறாரு, திமுகவுக்கு சவாலாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியோ அல்லது வலதுசாரிகளுக்கோ இருக்கக்கூடிய ஒரே எய்ம் அப்படிங்கிறது டு டிஃபீட் டிஎம்கே. அதுக்கு யார் வந்தாலும் அவங்க ஆதரிப்பாங்க. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பெரியாரை விமர்சிக்கும் போது எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, ஒரு பக்கம் ஆதரிப்பாங்க. ஆனால் ஆதரிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ மணிரசன் அவர்களும் பெரியார் விமர்சனம் வைக்கிறாரு, சீமானும் விமர்சனம் வைக்கிறாரு, குருமூர்த்தியும் விமர்சனம் வைக்கிறாரு. 3 பேர் ஒன்றா கிடையாது. 3 பேருமே சீமானும் மணிரசனாயுமே வேறுபடுவாங்க, எல்லாருமே வேறுபடுவாங்க. பட் யாரால முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணும்போது ஆதரிக்கிறது தான். அந்த ஆதரவை நாம் தமிழர் கட்சி எப்படி ரிசீவ் பண்ணுறது தான் முக்கியம். ஐயா குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய உரையை ஆதரித்ததற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இப்படிக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார்னா நம்ம பேசலாம். என்னங்க, சீமானு ஒரு குருமூர்த்தியோட பாராட்டை ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு பேசலாம். பாராட்டுறவங்க பாராட்டிட்டு தான் இருப்பாங்க, ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்கிறவங்க தான் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அங்கே எந்த ரியாக்ஷனும் கிடையாது. என்ன வேணால் பண்ணிட்டு போய் ஏன் வேணால் நான் பார்ப்பேன்னு போகிறாரு. அதனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தான். சவுக்கு மீடியானுடைய ஆசிரியர் சவுக்கு சங்கர் அவர்களை கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி காவல்துறையினர் வீட்டிலிருந்து கைது பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து தீயணைப்புத்துறையினர் அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்து கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் வந்து தீவிரவாதியான்னு தெரியல. சவுக்கு சங்கர் வந்து ஏதாவது வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணுறாரா, ஏதாவது கள்ள நோட்டு அடிக்கிறாரா, ஏதாவது இந்த இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு நான் அந்த கேஸ்குள்ளெல்லாம் போக விரும்பலை. இந்த கேஸ் வந்து உண்மையா பொய்யா புனைவா
நிறைய விவகாரங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக பாருங்களேன், நாட்டுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ சிக்கல் பண்ணுறவங்களாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஊடகத்தை நடத்துகிற ஒரு ஆள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தின் மீது பல ஊழல் புகார்களை சொல்லிட்டு வராரு, தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வராருங்கிற ஒரு நபரை நீங்கள் சிறைப்படுத்துறதுக்காக விடியற் கால சனிக்கிழமை போகிறீங்க. 6 மணி நேரம் நாங்கள் நிற்கிறோம், சம்மன் வாங்கினா தான் விடுவோம். இப்போ எல்லார் வீட்டுக்கும் சம்மன் கொடுக்க போவாங்க. ஆளுலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒட்டிட்டு வந்துடுவாங்க. அவர் ஆள் இருக்கிறாரு அப்படின்னு நான் வாங்க மாட்டேன், வழக்கறிஞர் வாங்குவாங்கன்றாங்க. வழக்கறிஞர் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் கோர்ட்டுக்கு போங்க, வரலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டு பண்ணதுக்கு அவங்க அப்பீல் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி தீயணைப்புத்துறை வந்து கதவை உடைச்சி உள்ளே இருக்கிற பொருளை எடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு அடாவடித்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்க முடியும். அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது. ஐ ஹாவ் மெனி மோர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் சவுக்கு சங்கர், பட் ஐ கண்டம் திஸ் பிளாட்டன்ட் ஹராஸ்மெண்ட் டு சவுக்கு சங்கர். யார் போட்டிருக்கா? கார்த்தி சிதம்பரம் எம்பி போட்டிருக்காரு. எவர் ஏன் போடணும்? அவர் ஏமா போடணும்? எனக்கு விமர்சனம் இருக்குங்க சவுக்கு சங்கர் மேலே. நானே சொல்கிறேங்க, எனக்கு ஒரு கருத்து உடன்பாடு இல்லை, விமர்சனம் இல்லை, பல மாற்று கருத்து இருக்குது. அதுக்காக கொன்றுவியா? கழுத்தை பிடிச்சி நெருப்பியா? வீடு புரிந்து அடிப்பியா? ஏற்கனவே வீட்டில் கக்கூசு ஊற்றுனீங்க, அசிங்கப்பட்டீங்க, அப்புறம் உள்ளே கொண்டு போய் கையை உடைச்சாங்க, இப்போ இது கண்டினியூவாக பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, வாதம் எதிர்கொண்டு போங்க. அவர் பேசுகிறாரா, அவர் பேசுகிறதுல ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குன்னு நீ பேசு, அவர் அம்பலப்படுத்து. சவுக்கு சங்கர் கூறக்கூடிய எல்லாமே பொய்ன்னு அவரை போட்டு அவருடைய கருத்தில்தான் அவரை போட்டு தாக்கி நாசம் பண்ணு. யார் வேணா அவரே அதை ஆதரிப்பார், வரவேற்பார். முடிஞ்ச இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு என்ன உள்ளதை பண்ணிட்டு போவாருமா. நீங்கள் அப்படியே டீல் பண்ணிட்டு போங்க. ஏன் ஒரு வீட்டுக்கு உள்ளே போய் கைது பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த வழக்கு உண்மையாக கூட இருக்கட்டும், அதுக்காக இப்படி பண்ணணுமான்னு கேட்குறேன். சரி, இதே மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு நபருக்கும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இதே மாதிரி ஒரு வழக்கு அவர் மேலே வருது. என்ன வருது? துட்டு வாங்கி ஏமாத்துறான்னு ஒரு வருதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இதே மாதிரி சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு 18 போலீஸ் போய் கைது பண்ணுவீங்களா? தீயணைப்புத்துறையை கூப்பிட்டு கடப்பாரை வச்சு வீட்டை உடைப்பியா? பண்ண மாட்டீங்கல்ல. இப்போ எனக்கு என்னன்னா, மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் சொன்னது தான், தனிப்பட்ட வன்மங்களை கக்குவதற்காக ஒரு அரசு எந்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதுங்கிறது மிக மிக மோசமான முன்னுதாரணம். அதை தான் ஆர்கே அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அந்த ஆர்கே அவர்களுடைய பதிவை நான் வழிமொழிகிறேன். மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணனுடைய பதிவை நான் வழிமொழிகிறேன். வீடியோ போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அரெஸ்ட் அந்த ஹராஸ்மெண்ட்டை தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். அவரை கைது பண்ணணுமா, முறையான முறையில் தெளிவான நடவடிக்கையின் அடிப்படையில் ஆதாரங்கள் மூலமாக கைது பண்ணிட்டு போங்க. யார் வேண்டான்னு சொன்னால் மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எது உண்மை, எது பொய், யார் பண்ணுறது தப்பு, யார் பண்ணுறது சரி, யார் பேசுறது உண்மை, யார் பேசுறது பொய்ன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முடிவு பண்ணிட்டு போகிறாங்க மக்கள். என்ன அவசரம்? ஆனால் இந்த ஹராஸ்மெண்ட்டை தவிர்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்களை உடன்பாடு இல்லை. நிறைய இடத்துல நானே முரண்பட்டுருக்கிறேன், அவரும் என்கிட்ட முரண்பட்டுருக்காரு. இன்னொன்று அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார். தம்பி உனக்கு வேறு கருத்து எனக்கு வேறு கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு அவர் பலமுறை. நானே அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. மாற்று கருத்துக்கள் இருப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம், அது இல்லை பிரச்சனை. ஆனால் அந்த மாற்று கருத்து இருக்கிறனுடைய கழுத்தை நான் அவன் மாற்றாக வச்சிருக்கிறான் நெரிப்பன்னு சொல்லுது பார்த்தீங்களா, அது ஜனநாயக விரோதம், அது ஒரு ஃபாசிஸ்ட் அப்ரோச். அதனால தான் இந்த பிளாட்டட் ஹராஸ்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம். இதனால் நாளைக்கு யாருக்கு வேணால் வரலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பண்ணது சரியா தப்பா அதெல்லாம் ரெண்டாவது. அதுக்காக ஒருத்தர் நான் அப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது பிழையானது. அவர் வீட்டில் ஒட்டிட்டு வாங்க, இல்லை வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, அவர் கட்டாயம் வரணுங்கன்னு சொல்லுங்கள், கோர்ட்டில் போங்க, திருப்பி அவர் கூப்பிடுங்க, வரலன்னா அப்போ போங்க, இல்லை இந்த சேனல் மீது அவதூறு நடவடிக்கை எடுக்கணும், தப்பாக போடுறாங்கன்னு சொல்லுங்கள். சரி, காசு வாங்கினதுக்காக எல்லாருமே இப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறீங்களா? காசு வாங்கின விஷயத்துக்காக எல்லாரும் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்களா? நான் சவுக்கு சங்கருக்குன்னு மட்டும் நான் பேசுகிறேன். சவுக்கு சங்கர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அவர் எல்லாரும் இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ அதில் ஒரு பாகுபாடு இருப்பதாகத்தான் வெளியே இருக்கக்கூடிய கமெண்ட் எனக்கு தோன்றுகிறது. அதை இந்த அரசாங்கம் எப்படி கையில் போகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் அவர்களுக்கு பார்வைக்கு போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ காவல்துறை சிக்கல் என்னன்னா, அவர் இந்த எலெக்ஷன் டைமில் இப்படியான ஒரு விஷயத்தை விரும்ப மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு தேர்தல் சமயத்தில் தேவையில்லாமல் ஒரு சச்சரவை உருவாக்குற மாதிரியான விவகாரங்களை முதலமைச்சர் அவர்கள் விரும்ப மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாகவே விமர்சனம் இருக்குல்ல, அவரே சொல்லுவார், எல்லாரும் சொல்கிறாங்க அதிகாரிகள் ஆட்சி அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அப்போ ஏதோ அதிகாரிகளுடைய நடவடிக்கையாக இதை சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஆபத்தானது.
முதலமைச்சர் தான் இறுதி முடிவு எடுக்கணும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தனக்கு எதிரான கருத்தை சொல்கிறவங்களையும் அரவணைக்கிற போக்கை கொண்டவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்துக்கு மாற நடவடிக்கை இருக்குதே. ஏமா சீமான் கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லைக்கும் சென்று விமர்சனம் பண்ணார். திராவிடத்தை ஒழிக்கத்தான நான் வந்தேன்னாரு. வீட்டில் உட்கார பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையாம்மா? ஏன் பேசணும்? மாற்று கருத்து இருந்தாலும் இல்லாட்டியும் ஓகே, ஒரு கட்சி ரெகக்னைஸ்டு பார்ட்டி உட்காந்து பேசுகிறாரு, அவ்வளோதான். வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு, பார்க்குறாரு, போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆட்சி விமர்சனம் பண்ணுறதுக்காக தூக்கி உள்ளவின்னு சொல்லுவாருன்னு யாருமே நம்பலை. அவர் ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது. சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிம்மா.